நேரில் அனைவருக்கும் இனிய மாலை நேரத்தில் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமையட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலி சற்றே சப்தம் குறைவாக இருந்தாலும் பொறுமையோடு கேட்பீர்கள் என்ற எண்ணத்தோடு ஒரு விசேட செய்தியாக இதனை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், பதிவேற்றுக் கொள்கிறேன். தற்போது நேரம் 4 மணி கடந்து 5 மணி ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே ஒரு கூட்டம் தற்போது நுகைகுடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே ஒன்றிணைந்த எதிர்கட்சிகள், குறிப்பா ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, இந்த எதற்குமே ஒவ்வாத சிலிண்டர், இப்படி பல கட்சிகள் ஒன்றிணைந்து இப்போது ஒரு கூட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கிறேன். இதிலே நான் எதிர்பார்த்ததை போன்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றது. அதாவது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தான் இன்றைய பேசு பொருளாக இருக்கும் என்று நினைத்தேன். என்றால் பொதுவாக இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு எப்போது வேண்டும் என்றாலும் எதிர்கட்சியில் இருக்கும் போது பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு ஆயுதம், கடற்காற்று வீசுகிறது, அதனால் அவற்றையெல்லாம் பொறுத்துக் கொள்ளுங்க, பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? ஒன்று பௌத்த மதத்தை எடுத்துக்கொள்வார்கள், அல்லது இராணுவத்தை எடுத்துக்கொள்வார்கள், அல்லது இப்படி பல பிரச்சனைகளை எடுத்துக்கொள்வார்கள். இன்று எடுத்துக்கொண்ட முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? முனீர் மௌலவி, எங்களுடைய அன்பான பிரதி அமைச்சர் அவர்கள், கலாச்சாரத்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர், அவரை வைத்து இப்போது நான் நினைத்தேன், ஒரு காணொலியை நான் இன்று காலை பதிவிட இருந்தேன், இப்படி நடக்கலாம் என்று. ஆனால் பதிவிடுவதற்கான நேரம் கிடைக்கவில்லை, அவை பதிவிடவில்லை. சுகீஸ்வர பண்டார, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினுடைய பிரத்யேக செயலாளராக இருந்தவர், தற்போது தனி கட்சி ஒன்றை ஆரம்பித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் சுகீஸ்வர பண்டார பற்றி ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே பல செய்திகள் வந்திருந்தன, அவைகளை எல்லாம் வைத்து விடுவோம். சுகீஸ்வர பண்டார் என்ன தெரியுமா சொன்னார்? சுகீஸ்வர பண்டார் சொன்னார், கையாலாகாத முனீர் மௌலவி தேரர்களுக்கு கை கொடுக்கிறார், அப்படி ஒருவரை பிரதி அமைச்சராக வைத்திருக்கார்கள். எனக்கு புரியவில்லையே, எங்கிருந்து நீங்கள் இனவாதத்தை உங்களுடைய தேர்தலுக்காக ஆரம்பிக்கிறீர்கள்? திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் ஆரம்பித்தார். 600 நாட்டை சிங்கள மக்களிடமிருந்து பிடுங்கி வேறு ஒரு இனங்களுக்கு கொடுக்க முனைகிறார் என்று சொன்னார். இன்னும் பல விடயங்களை கொடுப்பதாக சொன்னார். இப்படி ஆரம்பித்து விட்டு நடுவிலே முனீர் மௌலவியை சேர்த்து விட்டார். என்ன சொல்றார் தெரியுமா? கையாலாகாத முனீர் மௌலவி தேரர்களுக்கு கை கொடுக்கிறார் என்று. இல்லை, நான் கேட்கிறேன், என்ன தேரர்கள் கொண்டு சென்று தலை வணங்க சொல்கிறீர்களா? அவர் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்தாலும் அவர் அவருடைய மத கலாச்சாரத்தில் இருந்து கொண்டுதான் அவர் கடமையாற்ற வேண்டும் அல்லவா? அவர் முஸ்லிம் என்பதற்காக, அவர் பௌத்த மற்றும் கலாச்சார அமைச்சருடைய பிரதி அமைச்சராக இருக்கிறார் என்பதற்காக அவர் தன் மதத்தை துறந்து விட்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல் சென்று அவர் கலாச்சாரத்தை மறந்து கலாச்சார பிரதி அமைச்சராக இருக்க முடியாது அல்லவா? அவர் செய்வதில் தவறில்லையே. கலாச்சாரத்துறை பிரதி அமைச்சராக இருந்தால் என்ன, தலை வணங்கி காலில் விழுந்து இருந்தால்தான் அவர் பிரதி அமைச்சரா? சுகீஸ்வர் எதிர்பார்ப்பதை போல இல்ல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய மொத்த நிலைப்பாடு இதுவா? மீண்டும் நீங்கள் முஸ்லிம்களினுடைய இனவாதத்தை வைத்து அல்லது முஸ்லிம்களினுடைய பெயரை இனவாதிகளாக மாற்ற முனைந்து ஆட்சிக்கு வர முனைகிறீர்கள். இனி இலங்கை மக்களிடம் அதை எடுப்படாது. 2019 ஆட்சிக்கு வந்தது, 2020 ஈஸ்டர் தாக்குதலை வைத்து. அதற்கு இப்போது என்ன நடந்திருக்கிறது என்பது நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னதை போல இந்த சிறிய ஹனுமான் யார் என்றால் ஞானசார தேரர், அவர் அங்கு சென்று வாளிலே தீயை கொண்டு போய் பரப்புகிறார். தீயை இங்கு இன்னும் ஒரு ஹனுமான் தன்னுடைய வேலை செய்கிறது. இன்னும் பல ஹனுமான் இருக்கிறது. இவர்கள் வேலை செய்கிறார்கள் கச்சிதமாக. நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், மீண்டும் சிங்கள தமிழ் மக்கள் அடித்துக் கொள்வார்கள் என்றோ, சிங்கள முஸ்லிம் மக்கள் அடித்துக் கொள்வார்கள் என்றோ இனி ஒரு காலத்திலும் கனவிலும் எதிர்பார்க்காதீர்கள். அது நாட்டினுடைய முன்னேற்றகரமான பாதையில் இப்போது மக்கள் இருக்கிறார்கள். பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அவர்கள் பின்பற்றுகிறார்கள், இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவர்கள் பின்பற்றுகிறார்கள், இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் பின்பற்றுகிறார்கள், கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுபவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாடு என்று வந்தால் அனைவரும் ஒன்றிணைகிறார்கள். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லையே. முனீர் மௌலவி தலை வணங்கி காலிலே கைகூப்பி விழுந்து எழுந்தால்தான் பிரதி அமைச்சரா? நீங்கள் அதை போல எதுவுமே பேசுவதற்கில்லை. ஏன் நீங்கள் பேசுங்களே. நீங்கள் செய்த களவுகளை இந்த அரசாங்கம் பிடிக்கிறது. உங்கள் காலத்தில் இருந்து திருடர் மன்னர்கள் பிடிபடுகிறார்கள், உங்கள் காலத்தில் இருந்த பாதாள மன்னர்கள் பிடிபடுகிறார்கள். பேசுங்களேன். அது பிடிபடுவதால் எங்கே உங்கள் பெயர் பிடிபடுமோ என்ற அச்சத்தில் இன்று கூட்டத்தை நடாத்துகிறீர்கள் இல்லையா? அதற்கு எதற்கு திறவுகோலாக முஸ்லிம்களை பயன்படுத்த வேண்டும்? இது தேவையில்லாத ஒரு வேலையை. வடிவேல் சொல்வதை போல நீ ஒரு ஆணியையுமே புடுங்க வேண்டாம் என்று சொல்வார் இல்லையா? அதை போன்றிருக்கிறது உங்களுடைய செயற்பாடுகள். ஆகவே ஒரே ஒரு விடயத்தை நான் இங்கு குறிப்பிட வேண்டும். முனீர் மௌலவியை சில அரசியல் கருத்துகளுக்காக நம்மவர்களிலே பிடிக்காதவர்கள் இருக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விடயம். ஆனால் இங்கு முஸ்லிம்களை நிந்திப்பது என்பதனை எந்த ஒரு முஸ்லிமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு விடயம். அதனை தாண்டி ஒரு விடயத்தினையும் குறிப்பிட்டே ஆக வேண்டும். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், திருகோணமலையிலே புத்தர் சிலையை வைத்தது யார்?
ரணில் விக்ரமசிங்கவினுடைய திருகோணமலை மாவட்ட ஒரு பெண் அமைப்பாளர். அப்படி என்றால் ரணில் விக்ரமசிங்கவினுடைய திருகோணமலை மாவட்டத்தினுடைய பெண் அமைப்பாளர் சென்று அவருடைய கணவர் எல்டி பெரேரா என்று சொல்லக்கூடியவர் ஒரு உணவு விடுதியை வைத்திருக்கிறார், குளிர்பான விடுதியை வைத்திருக்கிறார். அந்த பக்கத்திலே சென்று கடலோர பாதுகாப்பு அதிகார சபை 100 மீட்டர் வலயத்திற்குள் எதுவும் செய்யக்கூடாது என்று இருக்கக்கூடிய சூழலிலே நீதிமன்றமும் புதிதாக எதுவும் கட்டவும் கூடாது, விஸ்தரிக்கவும் கூடாது, பழையவற்றை உடைக்கவும் கூடாது என்று இருக்கக்கூடிய நேரத்திலே எந்த ஒரு விகாரையுமே அந்த இடத்தில் இல்லாத நேரத்திலே எப்படி அந்த ஒரு விகாரை இருந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட செய்தியை கூறுகிறார்கள் இங்கே தென்னிலங்கையிலே என்று தெரியவில்லை. அது ஒரு புறம். மற்றைய புறத்திலே இன்னொரு இடத்திலையும் குறிப்பிட்டாக கொழும்பிலிருந்து சென்ற தேரர்கள் ஞானசார தலைமையிலான இந்த ஹனுமான்கள் அங்கு சென்று பாலிலை தீயை பற்ற வைத்து விட்டு வருகிறீர்கள். ஆனா உண்மையில் அர்ச்சுனாவை பாராட்டியார்கள். அர்ச்சுனா பற்றி நாங்கள் பல விமர்சனங்கள் தெரிவித்திருந்தாலும் இந்த இடத்திலே அர்ச்சுனா கூறியிருந்த விடயம் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. முஸ்லிம்களினுடைய ரத்தம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போலதான் அவர் குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் அந்த இடத்திலே சென்று பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியிலே புத்த சிலையை வைக்கிறீர்கள், தேவைக்கில்லாத ஒரு விடயம். ஆனால் இது இந்த இடத்தில் கொண்டு வந்த ஒரு பிள்ளையார் சிலையை வைத்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? நியாயமான கேள்வி, பாராட்டியாக. அப்படி இருக்கக்கூடிய சூழலிலே இன்னொரு விடயத்தை நீங்க பார்த்தாக வேண்டும். அதாவது திருகோணமலையிலே இந்த புத்தர் சிலை விவகாரம் ஆரம்பிக்கப்பட்டதன் பிரதான நோக்கமே நன்கு தெரியும் உங்களுக்கு. என்றால் அந்த எல்டி பெரேராவினுடைய சகோதரி முகநூலிலே பதிவிட்டிருந்தார், என்னுடைய சகோதரன் மிலேச்சத்தரமான ஒருவர், அவருடைய மனைவியான ரணில் விக்ரமசிங்கவினுடைய திருகோணமலை மாவட்டத்தினுடைய அமைப்பாளரான அந்த பெண் தாதா, அவர் என்ன அதைவிட மிக கேவலமானவர், பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர், மீண்டும் இந்த நாட்டில் இனவாதத்தை ஏற்படுத்த இடமளிக்க மக்களை வேண்டாம் என்று அவருடைய சகோதரியே முகநூலில் பதிவிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்டிலே செய்தி அறிக்கையை பார்த்திருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுகின்ற போது, நேற்று முன்தினம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுகின்ற போது இப்போது கொழும்பிலே நுகேகொடையிலே முழு அர்த்தம் இல்லையா? மௌலவியை பயன்படுத்தி கொண்டு இந்த பேச்சை பேசியதனை நாங்கள் முஸ்லிம்களாக வன்மையாக கண்டிக்கும். கண்டிப்பா உங்களுடைய எதிர்ப்பு அலைகளை முகநூலிலும் சரி இதர விடைகளும் சரி தெரிவிக்கும். தெளிவாகிறது, அனுரச்சனாதிபதி நல்ல பாதையிலே செல்கிறார் என்பதனை புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அவருக்கு வாக்களிக்காத மக்கள் பலர் இருக்கிறார்கள், அவர்களும் இப்போது அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாட்டிலே திருட்டு ஒழிக்கப்படுகிறது, லஞ்சம் ஒழிக்கப்படுகிறது, ஊழல் ஒழிக்கப்படுகிறது என்றால் இதைவிட வேறு என்ன வேண்டும்? நாட்டு மக்களுக்கு சுபீட்சமாக வாழ திறமை உள்ளவர்களுக்கு இடம் கிடைக்கிறது, பணம் உள்ளவர்களுக்கு பின் இடம் கிடைக்கிறது என்றால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் எதிர்கட்சியில் இப்போது இருக்கிறார்கள் என்றால் அவருடைய வியாபாரம் இருப்பது அரசியலிலே. அதனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இது போன்று தீயை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். மற்றும் போதுதான் இவர்கள் விட்டு கொழுந்து விட்டு அறிவார்கள் இல்லையா? இது போன்றவர்களை அடையாளம் காண வேண்டியது நம் அனைவருடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேயர்களே, இந்த காரோடைய இடையிடையே ஏற்பட்ட தடங்களுக்கு வருகிறோம். சற்றே காற்றுடன் கூடிய காலநிலை இருக்கிற காரணத்தினால் உங்களோட முழுமையாக சரியான அமைப்பில் பேச அதற்காக வருந்துகிறேன். தொடர்ந்து மனிதர்கள்